ஒரு ஆசை அது காலம் போன கடைசியில ஒரு ஆசை வந்திருக்கு அவருக்கு. அந்த ஆசை அவர் வெளிப்படுத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை, அவர் இருக்கிற இடம். ஆனா மக்கள் அது அந்த கட்சியை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்றத நீங்களே கண்கூடா பாக்குறீங்க. கழுத தேய்ச்சி கட்டெரும்பு ஆயிடுச்சு அந்த கட்சி. அதனால அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை பொறுத்தளவு அதை ஒரு பொருட்டாவே இப்ப நாங்க நினைக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்குன்ற ஒரு கோரிக்கையை தான் எடுத்துட்டு வராங்க. திமுக 2026 ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் எந்த கட்சியும் வெளிப்படையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லல. பத்திரிகையாளர்கள் தான் இவங்க கேட்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க. விஜய் அறிவிச்சிருக்காரு, அதனால இவரு கேட்பாரு, அவரு கேட்பாரு. காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குது, அப்படி இப்படின்லாம் பத்திரிகையாளர்களுடைய கணிப்பு தானே ஒழிய இதுவரை எந்த ஒரு கூட்டணி கட்சியும் ஆட்சியில் பங்கு இருந்தால்தான் திமுகவுடன் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை. காரணம் என்னன்னா இதெல்லாம் பத்திரிகையாளர்களுடைய தேசியங்கள் தானே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி கொள்கையின் மீது அடிப்படையான கூட்டணி 2019 இருந்து உறுதியாக அமைக்கப்பட்ட கூட்டணி, தோல்வியே காணாத வெற்றி கூட்டணி. அதனால இதை எந்த விதமான தேசியங்களும் இந்த கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது, உறுதியாக இருக்கு. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய திட்டங்கள் இப்ப நீங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டங்களா போயிட்டு இந்த மாதிரி போகும்பொழுது இந்த மாதிரியான திட்டங்கள் அடுத்த மக்கள்கிட்ட போகும்போது வெற்றி வாய்ப்புகளை எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்? அந்த திட்டங்களே வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான். காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 1,30,00,000 பெண்கள் உரிமை தொகை வாங்குறாங்கல்ல, அந்த 1,30,00,000 ஒரு 20 லட்சத்தை கழிச்சிருங்க அதிமுக காரங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 1,10,00,000 பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. அதே மாதிரி அந்த புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு அதனால 5 லட்சம் மகளிர் இன்னைக்கு கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. அந்த 5 லட்சம் மகளிரும் கண்டிப்பா இது வரைக்கும் நாங்க விட்டுருந்தா எங்கேயாவது கட்டி கொடுத்துருப்பாங்க, அல்லது நாங்க +2 எங்க வாழ்க்கையை முடிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நாங்க கல்லூரியில படிக்கிறோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இன்னைக்கு திமுக கொடுக்குறோம். இது மாதிரி திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளிப்பார்கள். அந்த முழு நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணிக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா அரசுக்கு ஆதரவா இருக்கிறதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு பெரம்பலூர்லயே இது ஒரு 6 அமைப்புகள், அரசு சார்ந்த அமைப்புகள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தொடர் போராட்டமும் நடந்துட்டு இருக்கு, சென்னையில் நடக்குது. இது நிறைய சாதனைகளை சொல்லக்கூடிய திமுக ஆட்சிக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது நிறைய ஒரு ஆசிரியர் அமைப்புகள்லயே கோரிக்கைகள் நிறைவேறாத சிறு சிறு அமைப்புகள் இருக்கு. அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கிறதுக்கு அவங்க இதை போராட்டமா ஒரு வடிவம் எடுத்திருக்காங்க. அதனால ஆசிரியர் அரசு அனைவரும் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய கோரிக்கையை அரசுக்கு எப்படி தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவங்க இந்த போராட்டங்கிற வடிவத்தை எடுத்திருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் விரைவில் பரிசீலனை செய்து அதையும் தீர்த்து வைப்பார். இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை 10 அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு மக்களை கவர்றதுக்காக. அதை விட திமுக 2.0 திட்டங்கள் இருக்குமா? எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு திட்டம் அதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கிற அந்த வீரனுக்கு அரசு வேலைன்னு எங்க தலைவர் அறிவிச்சாரு. அவருடைய திட்டம் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல செத்து போனா 15 லட்சம் கொடுக்குறேன். அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. வெற்றி வீரனுக்கு மாலை சூடுறது எங்க தலைவர், செத்து போனவனுக்கு மாலை சூடுறது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய திட்டம் போட்டிக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத திட்டங்களை இதை அறிவிச்சுட்டு இருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய போலி முகத்திரை விரைவில் கிழிக்கப்படும். இது ரெண்டுமே மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. கல்வி கட்டணத்துக்கு வாக்குறுதி கொடுத்தோம். மத்திய அரசு இந்த 2024 தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில மத்திய அரசு அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை. அதனால இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவும் மத்திய அரசில் அமைந்திருந்தால் நீட் தேர்வு நேரம் விளக்கப்பட்டிருக்கும், கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். இன்னைக்கு மத்திய அரசு சாதாரண மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இப்ப கல்வி கடன் ரத்துங்கிறத நம்ம கொண்டு போனோம்னா அது விழலுக்கு இறைத்த நீராகும். ஆட்சி இப்ப அமையல, அதிமுக ஆட்சி அமையல, பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றியே தீரணும் அப்படின்ற தமிழகத்தை குறி வச்சு மோடியும் சரி, இணையமைச்சர் அமித்ஷாவும் சரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க, வருகை தந்த வண்ணமா இருக்காங்க. இப்ப வரவும் போறாங்க மறுபடியும் மோடி. நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவு செலுத்துறதுக்கு முக்கிய தலைவர்கள், தேசிய தலைவர்கள் ஏன் வருகை தரவில்லை? இனிமேதான் ஆரம்பிக்க போறோம். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் தேசிய தலைவர்கள் எல்லாரும் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. நரேந்திர மோடிக்கும் எடப்பாடிக்கும் உண்மையிலேயே அந்த கூட்டணி இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு தடவை வந்துட்டு போங்க, அப்பதான் நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக மோடியை மதுராந்தத்துக்கு ஒரு தடவை கூட்டி இருந்திருக்காங்க. அடுத்து மதுரைக்கு 2019 இருந்து மோடி வந்துகிட்டே தான் இருக்காரு. எடப்பாடி மோடி கூட்டணி தோத்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால 1000 முறை மோடி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் மீட்டிங் போட்டானா வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான். மோடியினுடைய வருகை எந்த விதமான பாதிப்பையும் தமிழக மக்களுடைய மத்தியில் ஏற்படுத்த போவதே இல்லை. புதிய பாடத்திட்டம் பரிசீலனைகள் இருக்கு, அது வெளிவந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.